பண்றத பார்த்ததுக்கு அப்புறமேட்டு, சரி இதுக்கு வச்சு நம்ம ஒரு வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே. இப்போ இங்க என்ன ஒரு விஷயம்னா, லைக் வாட்ஸ்அப் ஹேவ் கிவன் நியூ ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அது அது எப்படி சொல்றதுன்றது எனக்கே தெரியல. பட் ஸ்டில் லெட்ஸ் டாக் அபௌட் தட். ஓகே. அதாவது வாட்ஸ்அப்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எதுக்காக தான் இருக்கு அப்படின்னா, லைக் ஒரு 6 புது ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்களாம். இந்த 6 ஃபீச்சர் என்னென்னன்றத வந்து நான் சொல்றேன். கேளுங்க. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவான ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நீங்க சென்ட் பண்ண முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்க ஃபேமிலிஸ்க்கு. ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்டிக்கர்ஸ் கம்மியா இருக்குன்றதால அவங்களே எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டிக்கர்ஸ்லாம் குடுக்குறாங்க. ஃபைன். சரி, இதுல வந்து ஆப் ஐகான்ஸ நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது ஆல்ரெடி நம்மளோட Snapchatல இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தென் வந்து தீம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரிங்டோன் செப்பரேட்டா நீங்க செட் பண்ண முடியும் ப்ரோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அது இல்லாம வந்து உங்களோட சாட் லிஸ்ட் வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் சாரி சாட்டுக்குள்ள இருக்கிற மெசேஜஸ் வந்து பின் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி ஃபீச்சர்ஸ் தே ஹேவ் பீன் ப்ரொவைடட் டு அஸ். ஓகே. இதுல ஒரு யூஎக்ஸ் பிரேக் டவுன் ஒன்று இருக்கு. அந்த பிரேக் டவுனை நம்ம பார்ப்போம். அதாவது இங்க லைக் ஒரு டிசைனரா நான் பாக்குறப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, மெட்டா வந்து இதை பில்ட் பண்ணது பீப்புளோட லைக் டிஸ்பரேட்டா இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையா என்ன தெரியல. பட் இட்ஸ் நாட் த சேம் திங். ஓகே. பட் as a டிசைனரா இட் டசன்ட் சவுண்ட்ஸ் தட் குட். ஓகே. பட் இருந்தாலும் இதோட பிசினஸ் கோல்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிசினஸ் கோல்ஸை நம்ம பார்ப்போமா? அதாவது இங்க லைக் ஒரு ரெவன்யூ மாடல்ன்றது ஆடே இல்லாம கொண்டு வர்றதுன்றதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் விஷயத்த எடுத்துட்டு செய்வாங்க. ஓகே. இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு குவிக் மேத் பார்ப்போமா? இங்க அரௌண்ட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணது மட்டுமே வந்து நமக்கு 2 பில்லியன் யூசர்ஸ் கிட்ட இருக்காங்க. இந்த 2 பில்லியன் யூசர்ஸ்ல நமக்கு 1% அப்படின்னு எடுத்தா கூட நம்ம அப்ராக்சிமேட்டா இல்ல ஒரு ஆவரேஜா எடுத்தா கூட 20 மில்லியன் யூசர்ஸ் வருவாங்க. இந்த 20 மில்லியன் யூசர்ஸ் வந்து நம்ம அடுத்த கால்குலேஷன் போறப்போ, அதாவது 20 மில்லியன் இன்டூ 80 ருபீஸ். ஓகே. இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக பே பண்ற அமௌண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதுவே வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் அமௌண்ட்டா வந்து நின்றோம் நமக்கு. சரிங்களா? இந்த அமௌண்ட் வந்து லைக் ஒரு ரெக்கரிங் மாடலா வந்து எப்பவுமே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தா, இன்வெஸ்டர்ஸ்க்கு அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப பெரிய ரெவன்யூ ஸ்ட்ரீமா மாறிடும். ஓகே. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இங்க 2 பேருக்கு நடுவில் தான் பெரிய காம்படிஷனே இருக்கும். அதாவது யூசருக்கும் அண்ட் பிசினஸ்க்கும் மட்டும்தான் இந்த காம்படிஷன் இருக்கும். யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்கிரிப்ஷன்ஸ் தான் ரொம்ப தேவை அப்படின்றத நோட்டீஸ் பண்ணி பார்ப்பாங்க. இது பிசினஸ்ல இருக்கவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, தே ஜஸ்ட் நீட் த மணி அண்ட் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஒரு ப்ரையாரிட்டைஸா வச்சு யூஎக்ஸ் நடுவில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுல ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அதாவது இங்க அவங்க எங்கேயுமே வந்து பெட்டர் கால்ஸோ, பெட்டர் என்கிரிப்ஷன்ஸோ, இல்ல பெட்டர் ஸ்பீட் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்ல. பட் தே ஹேவ் கிவன் தோஸ் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்டிக்கர்ஸ், தீம், ஐகான், ரிங்டோன் இதெல்லாமே வந்து அதுக்கு பதிலா குடுத்திருக்காங்க. ஓகே. பிகாஸ் மெட்டா டசன்ட் வாண்ட் த ஃப்ரீ யூசர் டு பி பனிஷ்ட். யூசர் சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு. இங்க பீப்பிள் டோன்ட் பே ஃபார் நெசசிட்டி, தே பே ஃபார் ஐடென்டிட்டி அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது ஸ்னாப்சாட்டோட ஸ்னாப்சாட் பிளஸோட ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், இல்ல டிஸ்கார்டோட நெட்ரோவோட ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், இல்ல டெலிகிராமோட பிரீமியமா இருக்கட்டும், இதே வரிசையில வாட்ஸ்அப் பிளஸும் மட்டும் ஆட் ஆகுது. சரி, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்றதை நம்ம பார்ப்போம். அதாவது வாட்ஸ்அப்ல கொடுக்க போற ப்ரோஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இட் சப்போர்ட்ஸ் வித்வுட் அன் ஆட். ஸோ நிறைய பேருக்கு இங்க வந்து வாட்ஸ்அப்ல ஆட் வருதுன்றது ஒரு query-ஆவே வச்சிருக்காங்க. பிகாஸ் ரெவன்யூ மாடல்ன்றது வேணும்ன்றதுனால வாட்ஸ்அப் ஹேஸ் தட் ஃபீச்சர்ஸ். பட் இது தாண்டி தே ஹேவ் கிவன் தி பர்சனலைசேஷன் அண்ட் மோர் ஆர்கனைசிங் அண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் கான்ஸ்ன்னு பார்க்கும்போது தான் இங்க வந்து நிறைய இன்டெப்தா நம்ம பார்க்க போறோம். அதாவது இது எதுவுமே வந்து ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்ணவே போறது கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க ஏதாவது ஃபீச்சர்ஸா அப்படின்ட்டு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இதை வந்து பல டெக்கேட்ஸாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி நோ ஹவு டு சேஞ்ச் ஐகான்ஸ், ஐ வுட் டு சேஞ்ச் த தீம்ஸ் அண்ட் ஆல். நம்மளோட டிஃபால்ட் ஆப்லயே வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டமே மொத்தமா மாறிடும். அண்ட் இப்போ ஆண்ட்ராய்டு இல்லாம iOSலயுமே வந்து நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. பட் ஸ்டில் தே ஆர் ப்ரொவைடிங் திஸ் திங். ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது ஃபுல்லா ரோல் அவுட் ஆகும்போது பே பண்ணி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். ஓகே. அண்ட் ஹார்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா, லைக் 80 ருபீஸ் நான் பே பண்ணி வாங்கினேன் அப்படின்னா என்னோட கேஷுவல் யூஸ்க்கே கூட இஸ்ன்ட் வர்த் இட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைன், பார்ப்போம். And on top of that, we can just look around for the competitors also. இங்க வந்து காம்படிட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பில்ட் ஆகுது அப்படின்றது தான் பெரிய கேமே. அதாவது இங்க சிக்னல்னு ஒரு ஆப் இருக்கு, டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஜோகோவோட அரட்டை ஆப்பும் இருக்கு. இப்போ இவங்க 3 பேர் தான் வந்து மேஜர் காம்படிட்டரா இருக்க முடியும் அப்படின்றத
கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? சிக்னல் வந்து ஒரு செக்யூரிட்டி என்கிரிப்ஷனோட இருக்கிற ஒரு ஆப்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் டெலிகிராம்ல இருக்க ஃபீச்சர்ஸ் சொல்லவே வேண்டாம். ஸோ அதுல ஊறப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் இங்க ஜோகோவோட புது அப்ளிகேஷன், இந்தியன் அப்ளிகேஷன் வரப்போ பீப்பிளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, இங்க என்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி எல்லா விஷயமே இங்க அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியல. ஸோ ஃபியூச்சர்ல இதை வச்சு ஃபுல்லா ஜோகோ ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் போது that could be a big game changer. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு இந்தியன் ப்ராடக்ட் ஆப் அப்படின்னும் போது ஒரு இது இருக்கு. ஸோ அந்த தாண்டி this could be a great opportunity to pull out peoples அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, அண்ட் ஓவரால் யூஎக்ஸ் அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஆப்பை பில்ட் பண்றோம் அப்படின்னும் போது டெஃபினட்டா பீப்புள் வில் பி using those application and yeah, data privacy concern, encryption இதெல்லாம் இருக்கிறப்போ கண்டிப்பா the அரட்டை will be the best go to நமக்கு okay. I'm not recommending anyone to just switch the application just because of this subscription. The biggest advantage WhatsApp has is everyone is using it. Okay, and this is not just about the stickers. It's about testing whether people will pay for the personalization options and all on an app that they were been using it for free the whole life. That's a product strategy, and that's business, and that's UX.